வரும்போது இப்படி வந்துருங்க. என்ன ஜெகனே கடப்பாரிக்கே இறங்குறியா? வண்டே கேட்பானுங்க. இல்லை இல்லை அந்த சைடு இறங்கலாம் நம்ம ஜாலியாக. ஆனால் அது இறங்கலாம்டா, கூட்டம் இல்லைன்னு வச்சுக்கேன், இறங்கலாம். ஆளுங்க ஏறுறப்போ இறங்கணும்னு வச்சுக்கேன், அவனுக்கு ஏறுறவனுக்கு கடுப்பாக இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த பக்கம் இருக்கேடா, ஏன்டா இந்த பக்கம் இறங்குறீங்கன்னு திட்டுவான். வாடா பண்ணி மூஞ்சி வாயா. திஸ் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் பாத் இறங்கிறதுக்கு. இறங்குவோண்டா. போட்டோம் போய்க்கலாம். இல்லை இன்னும் இறங்கி போய்க்கலாமா? புரியல. பனிமூட்டத்தில் இங்கே இறங்குறதுல கொஞ்சம் பார்த்து இறங்க. எனக்கு இப்போ இல்லைப்பா, நான் இன்னும் கொஞ்சம் இறங்கி பார்த்துக்கிறேன். சரி, இப்போ லென்த்தாக வச்சுருக்காங்கப்பா இறங்குறதுக்கு. காலு கொஞ்சம் சரிடா போய்ட்டோடா. ஆமாம், வீடியோ எடுக்கிட்ட மச்சான். வாட்டர் ஃபால்ஸ்னு காட்டிடுறேன். அதெல்லாம் அதுக்கு தான் இறங்கிக்கிறான்னு எங்கே கேட்குறேன். ஆமாண்ணா, அங்கே பள்ளம் வரோண்ணா. யாரும் லைட் இல்லைம்மா தர. நான் ஓகேண்ணா. ஓம் நம சிவாய. சார் எப்படி இறங்குறாங்க பார்த்தீங்கன்னா, டாக்ஸியை கிட்ட கொடுத்துருங்க. திரும்பி தான் இறங்கணும். ஆமாம் அப்படி எப்படி இறங்குறீங்க அப்படி பாருங்கள். நெட்டில் இறங்க முடியாது. அந்த கடப்பாறையில் ஏறுறது இது வந்துட்டு இறங்குறது ஆல்டர்னேட்டிவ். இறங்குறப்போ வேறு பாதை ரொம்ப மோசமாக இருக்கும். இதில் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தர நெக்ஸ்ட் டைம் தலையில் மாட்டுற மாதிரி ஒரு கேமரா வாங்க. ரொம்ப இந்த வாட்டியாச்சு இவ்வளோ கேப் இருக்குது நிற்கிறதுக்கு. அப்போல்லாம் சரியான கூட்டம் தலை. அந்த பௌர்ணமி அந்த டைம்லாம் என்ன கூட்டம், ஜகன்னு நிற்பாங்க. அன்றைக்கெலாம் இந்த இடத்துல இந்த இடம் கிராஸ் பண்ணுறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்து பொறுமை. நீ இறங்கடா. நான் என்ன பண்ணுறது,
வீடியோ எடுத்தா பின்னாடி காட்ட ஆரம்பிச்சிடுற. சரி இவன் போட்டோம் அப்புறம் எடுத்துக்கலான்னு நான். ஏறுறப்ப எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு பார்த்தா இறங்குறப்பையும் ஒரே கை எடுக்கிறதுக்கு கடினமாக தான் உள்ளது. இதே மாதிரி இன்னொன்று இருக்கும். இன்னும் 2 இருக்குமாடா ஏனி? 3. ஓகே ஓகே. ஏறுறவனுங்களாம் அங்கே வந்துட்டுருக்கானுங்கடா. லைட்டு வெளிச்சம். ஓகேடா. ஓகே ஓகே ஷூர். ஏண்டா நான் என்ன புதுசாக வர மாதிரி இருக்கேடா. வழுக்குது. ஆமாம் பனி. யாராச்சும் ஏறுறாங்களா? இல்லை. இல்லையாண்டா. அதானே என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஜனமா இதில் ஏறிடுவோம். இப்போ வரும்போது ஏறினா ஜனமா இதில் ஏறிடுறாங்கண்ணா. கூட்டம் இருக்கும் மொத்தம் ஃபாக்லாம் கொஞ்சம் கிளியராக இருக்குது. வீடியோ கொஞ்சம் கிளியராக வரும்னு நினைக்கிறேன். பொறுமையாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. சீக்கிரம் போனையா வீட்டுக்கு. அம்மே பார்த்து வரா. இன்னும் 1 லாஸ்ட் ஏணி. இது இல்லாமல் இன்னும் 1 இருக்கான். ரன்னிங்கில் இறங்குவியா? ரன்னிங். ஓ டேர்னிங்கா? டர்னிங் டேர்னிங்டா. நம்மூர் ஆளுங்களுக்கெல்லாம் இது ஒரு பழக்கம் இருக்குது. டர்னிங்கு ட்ரானு. ஆமாம் என்ன மோட்டை பாயை திறக்காம வர? புரியல. நாங்களா? நாங்கள் பைத்தியங்க, இஷ்டத்துக்கு எதனா பேசுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இதோட படிக்கட்டு. இந்த படிக்கட்டு தான்னா திரும்பவும் பாறைகள். அந்த பாறைகள் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டம் இறங்குறதுக்கு. அண்ட் தென் திரும்பவும் படிக்கட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் என்னடா அண்ட் ஃபைனலி வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பாரு ஏன்டா போய் எடுத்துக்குவோம். வந்தாயிற்று பாறைகள். ஆமாம் 1.5 மணி நேரம் ஆகுமா? இறங்காத
படுத்துன்னு அப்படியே உருளு, டக்குன்னு இறங்கிடுவேன். வழக்கம் போல பார்த்து ப்ரோ. நாம எப்படி சுத்திட்டு வரலாம்? பக்கத்துல இருக்கு. நீங்க செப்பல் போட்டுன்னு வந்திருந்தா இவ்வளோ பெயின் இருந்திருக்காதுடா. புரியல. எப்படா இறங்குவோன்னு தான் இது பாதம் குத்துன்னு குத்துதுடா, சின்ன சின்ன கல்லுங்க. புரியல. டைம் 3 அவ்வளோ 3:07. ஓகே. இறங்கிடுவோம், 4 இறங்கிடலாம். எப்படின்னா சர படிக்கட்டு மட்டும் பார்த்துட்டேன்னு வச்சுக்கேன், காலில் சக்கரம் கட்டுன்னு இறங்குவேன். இவன் கால் வலி தான் அதிகமாகும் படிக்கட்டுல. கூட பரவாயில்ல, கால் பாது இன்னும் 2 அதிகமாக வலி. வரும்போது கிரிட்டிக்கலா. ஏறுறதெல்லாம் ஈஸி தான்டா, நமக்கு ஆல்ரெடி ஏறியும் இறங்கியும் பழக்கம். ஏறுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், இறங்குறது தான் கஷ்டம். ஏன்டா அப்படியா போயிட்டா, இப்படிக்கா இறங்க வேண்டியது தானே. கல் தான் வலிக்காமல் இருக்குது லைட்டாக. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஏறிடுவீங்க. ஆமாம் ப்ரோ, படிக்கிட்டு வந்துட்டோம். ஏப்பா இதோட வேறு சாரிங்கெல்லாம் போட்டோம்ல, அது ஓடிச்சுங்கெல்லாம் வேகமா நம்பர் பாட்டு வைக்குமா பையா. ஃபைனலி 4:30 AM மலை ஒட்டி இறங்கியாச்சு. நீ ஏன்டா உம்முன்னு இருக்க? உன் ஆசைப்பட்டதான் நீ நிறைவேற்றிட்டல. 2 மணி, அவன் 4 மணிக்கு திறப்பான்னா 2 மணிக்காக திறந்துட்டானுங்க. நம்ம நல்ல நேரம் ஜாலியாக இருப்பையா, உருன்னு இருக்கா. போன வாட்டி வந்துட்டு ஏறுறப்போ பாம்பு பார்த்தேன் காலாண்ட, இந்த வாட்டி இவன் காலாண்ட தேல் பார்த்தேன். தேல்றான்ற எகுறானே தவிர தேல் மேலே எகுருவான் போல். ஆனால் பெரிய தேல்லாம் கிடையாது, சின்னதாக அந்த வெள்ளை கலரில் இருந்துச்சு தேல் தான். இவன் அது மேலே எகுற ஆரம்பிக்கிறான். செருப்பு வேறு போடல, கடிக்காமல் இருந்தது நல்லது. அப்புறம் நம்ம ட்ரிப்பை சிறப்பாக முடிச்சிட்டோம். அண்டு ஃபஸ்ட் இது என்னென்னா, ஏறுறது கஷ்டம்னானுங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஏறுறது தான் கஷ்டம். எனக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லைட் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நான் ஃபேஸ்க்கு வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டான். ஓகே. அந்த ஃபஸ்ட் டைம் ஏறுறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏறுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படா டாப் வரும்னு இருக்கும். ஆனால் அப்படியே வர பழகிட்டோம். செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் நமக்கு தெரிஞ்சிடும், இங்கே தான் டாப் இருக்குது, இவ்வளோ நேரம் ஆகும் அவ்வளோ நேரம் ஆகும், நமக்கே தெரிஞ்சிடும்.
ஏறுறது ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எப்போ இறங்கினாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இறங்குறப்போ அந்த பாதம் தான் ரொம்ப கல்லெல்லாம் தாங்கி நடக்கிறப்ப ரொம்ப வலிக்கும். இந்த ஹோட்டல்ஸ்லாம் எப்படி ஃபுட் ரிவ்யூலாம் கொடுத்துட்டு ஃபேமஸ் ஆக்குறானுங்களோ அதே மாதிரி இந்த கோயிலையும் ஃபேமஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபேமஸ் பண்ணி முன்னாடிலாம் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸுன்றத விட இது வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. கூட்டமும் இந்த அளவுக்குலாம் இருக்காது. சாமியை போய் பார்த்தோமா, நாங்களே கையால் தொட்டு எங்களுக்கு இஷ்டப்பட்ட பூஜை பாலோ தயிரோ எது வேணாலும் ஊற்றி சிவலிங்கத்தை வந்துட்டு பூஜை பண்ணுறதுலாம் இருக்கும். அண்டு வெளியே இப்போலாம் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. பிளாஸ்டிக் பொருள் வந்துட்டு அலோவ் பண்ணல, பட் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்க. இந்த கவர் அந்த மாதிரி தான் அலோவ் பண்ணல. பேகு எங்களெல்லாம் செக் பண்ணி அனுப்புறது. முன்னாடிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. வந்தியா போனியா ஏறினியா அப்படி தான் இருக்கும். இந்த வாட்டிலாம் வந்துட்டு எனக்கே புதுசாக இருந்துச்சு, என்னடா இப்படி செக் பண்ணி அனுப்புகிறாங்கன்ட்டு. அண்டு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வந்துட்டு 10 ரூபா ஒரு டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. ஒரு அதுவே எனக்கு வந்துட்டு என்னடா இது காசெல்லாம் கேட்குறாங்கன்னு இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ஏறினதில் 3-4 வாட்டி ஃப்ரீயாக தான் ஏறியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் காசு கொடுத்து ஏறுறது. வேறு என்ன புதுசாக இருந்துச்சு? இதுவே புதுசாக தான் இருந்துச்சு மொத்தமாக. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். உனக்கு எப்படி இருந்துச்சு ட்ரிப்பு? எனக்கு கொஞ்சம் மேலே மைண்ட் ஃபக் பண்ணி விட்ட நீ தான். நான் 4 மணிக்கு அவன் திறப்பான உடனே வாடா போகலான்னு கூப்பிட்டா அவன் வரவே இல்லை. நான் பார்த்தா சாமி பார்த்துட்டு தான் வருவேன். டேய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வந்தேன்டா, உன்னை கூட்டின்னு வந்ததே நான் தான். வாடா போகலான்னா கேட்கலையா? நீ கிளம்பு, நான் பஸ்ஸில் வந்துக்கிறேன், பஸ்ஸுக்கு மட்டும் 20 ரூபா கொடு, நான் வந்துக்கிறேன்னா. 1 மணி நேரம் எங்களை உட்கார வச்சு. ஆனால் இவன் நல்ல நேரம் 2 மணிக்கெலாம் கதவை திறந்துட்டாங்க. இல்லைனா 2 பேருக்குமே ஒரு வாக்குவாதம் போயிட்டே இருந்திருக்கும் 4 மணி வரைக்கும். நானும் இவனை விட்டு வர மாதிரி இல்லை. இவனை வந்துட்டு நீங்கள் போங்க நான் பார்த்துட்டு வரேன்னா. ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் இவன் கூட பருவதமலை, அந்த பருவதமலை பைத்தியத்து கூட நான் இது வரமாட்டேன். அவன் ஏறுறதுக்கு தான் ஓகே சொல்லலான்னு பார்த்தா இறங்குறதுக்கு ஒன்றும் சொல்கிறான். பார்க்காம இறங்கவே மாட்டேன்றான். கை வலிக்குதுடா பையா, நெக்ஸ்ட் டைம் ஸ்டிக்கு வாங்கிடணும். டோட்டலி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபாகெல்லாம் இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் இந்த மலையில். அது நல்லா சிலுன்னு இருந்துச்சு. இந்த வெள்ளியங்கிரி மாதிரி மலையெல்லாம் வந்துட்டு விமன்ஸ் ஆர் நாட் அலோடுன்னு இருக்கும். ஒரு சர்டன் ஏஜ் பீப்புள் தானே. ஐயோ இதெல்லாம் கான்ட்ரவர்சியான டாபிக்ஸ். ஸோ விமன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அலோடு இல்லை. இந்த மலையெல்லாம் அப்படி கிடையாது. ஐயோ இவனு வேறு பைத்தியம் இருக்குது என்ன வரானுங்க. வேறு என்ன ஒரு விஷயம்னா, விமன்ஸ் வந்துட்டு இந்த மலையில் அலோடு தான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதனால் என்ன பண்ணுவானுங்கன்னா, இதை சம் பீப்புள்ஸ் மிஸ்யூசஸ் ஒரு ஃப்ரீ லாட்ஜாக யூஸ் பண்ணிகிட்ருப்பானுங்க. ஸோ அதனால் இந்த நைட் டைமில் அலோவ் பண்ணாததுக்கு இதுவும் ஒரு ரீசன். பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் கூட்டின்னு ஏறுவானுங்க. அண்டு ஆளுங்க வேறு நிறைய பேர் ஒரு சர்டைன் பீரியடுக்கு சம்டைம்ஸ் வராமல் இருக்கும், காலியாக இருக்கும். அந்த மாதிரி டைமெல்லாம் எவன் என்ன பண்ணுவான்னு தெரியும். நமக்கு ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ அதனால் அந்த புது ரூல்ஸ் இந்த அடுத்த வருஷத்துலேருந்து நைட் ஏறக்கூடாது, அந்த மாதிரி ரூல்ஸ்லாம். இந்த மாதிரி புது ரூல்ஸ்லாம் வரவேற்கிறதா இல்லை என்னடா இது புதுசாக இருக்குதுன்னு நமக்கு இப்படி இருந்துட்டு இப்படி மாறுறோமேன்னு கஷ்டப்படுறதா எனக்கு தெரியல. பட்டு லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நைட் டைம் இறங்கினது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இதுவே எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. நிறைய வாட்டி ஏறியிருக்கோம், பட் இருந்தாலும் நைட் டைமில் நானே இது 2வது வாட்டி தான் ஏறுறேன். அண்ட் இதுவே எனக்கு புதுசாக இருந்துச்சு. அந்த அவ்வளோ ஃபாகாக இருந்துச்சு. எனக்கு வீடியோவில் எப்படி வந்திருக்கோன்னு எனக்கு தெரியல. அது போய் நான் எடிட்டிங் பண்ணுறப்ப தான் எனக்கே தெரியும். ஃபாக் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இவனுங்க கூட்டலாம் சண்டை போட்டுன்னு இருந்தது இன்னும் சூப்பரு. இவனுங்கிட்டலாம் நான் வாக்குவாதமே வச்சுக்க மாட்டேன், என்னையே வாக்குவாதம் பண்ண வச்சிட்டானுங்க. அது எல்லாமே புதுசு தான். குரங்குங்க இல்லை, நைட் டைமில் ஏறினதுனால குரங்குங்க இருக்காது. பகலில் டைமில் நிறைய இருக்கும். பூச்சிங்கெல்லாம் அப்பப்போ இருந்துச்சு, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பகலில் தான் நிறைய பார்ப்போம், நைட் டைமில் கம்மி. இறங்குனது மட்டும்தான் ரொம்ப லெக் பெயின்ன்றதை விட, அந்த ஃபஸ்ட் டைம் ஏறுறவங்களுக்கு அந்த லெக் பெயின் இருக்கும். தைஸு, லெக்ஸு, ஆங்கிள்லாம் இருக்கும். பட் இறங்குறப்போ அந்த பாறையெல்லாம் சின்ன கல் குத்தம் பாருங்கள், அந்த பெயின் அப்படி இருக்கும். எப்படா ஏறுறப்போ கூட படிக்கட்டு அந்த 100லேருந்து 200 போகிறப்பெல்லாம் வெரசாக ஏறிடும், சட்டுன்னு ஏறிடும். பட் இறங்குறப்போ 400லேருந்து 300 ஸ்டெப்புக்குள்ளே ஒரு 3 மணி நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது! ஆனால் ஸ்லோவாக நடப்போம். நம்மளும் வேகமாக நடந்தால் கால் வலிக்கும், பொறுமையாக நடந்தால் ரொம்ப நேரம் நடந்துகிட்ருக்க மாதிரி இருக்கும். இறங்குறது தான் எனக்கு டஃப்பு.
அது கஷ்டம் தான். இறங்குறது தான் எனக்கு தெரிஞ்ச கஷ்டம். ஏறுறதுல ஈஸி, பட்டுன்னு ஏறிடலாம். இறங்குறது ஐ ஃபீல் பெயின் இன் மை ஃபுட். சாங்கெலாம் கேட்டுக்கிட்டே ஏறலான்னு தான் எப்பயும் நான் சாங் கேட்டு ஏறுவேன், இவனும் சாங் கேட்டு ஏறுவான். பட்டு வீடியோன்றதுனால என்னால் சாங்கு வைக்க முடியல. காப்பி ரைட்ஸில் அடிச்சிருவானுங்களோ. நம்மளது இன்னும் வளர்ந்த சேனல் கூட இல்லை. முன்னாடியே ஒரு ஸ்ட்ரைக் வாங்கிட்டா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாங்கெல்லாம் கேட்காம அப்படியே ஜஸ்ட்டு வீடியோ மட்டும். எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில. நான் பாட்டுக்கு என்னால் கையையும் பாறையில் வைக்க முடியல, பிடிக்க முடியல. நான் பாட்டுக்கு அப்படியே கஷ்டப்பட்டு ஃபோனை கையில் வச்சுட்டு போயிட்டுருந்தேன். சாங்கெல்லாம் எப்பயுமே கேட்டுட்டு தான் ஏறும். ஸோ அதனால் காப்பி ரைட்ஸ் பிரச்சனை வரும்ன்றதுனால சாங்லாம் எதுவுமே போடாமல் அப்படியே ஏறிட்டோம். நாங்கள் ஏறுறப்போலாம் ஒருத்தர் ஒரு பாட்டு வச்சுட்ருக்கான். ஒருத்தர் ஐயப்பன் பாட்டு வச்சு கேட்டுட்ருக்கா, ஒருத்தர் முருகர் பாட்டு கேட்டுட்ருக்கா, ஒருத்தர் சிவன் பாட்டு கேட்டுட்ருக்கா, ஒருத்தர்லாம் என்னடா பாட்டு அது, சிவராத்திரி அந்த மாதிரி சாங்கை கேட்டு போகிறானுங்க. பள்ளமாடா, பள்ளம்லாம் இல்லைல்ல, எங்கே அந்த பிரிட்ஜு எங்கேயோ ஒரு இடத்துல வருமே. ஓகே ஓகே ஃபைன், நிறுத்திக்குவோன்னு நினைக்கிறேன். அங்கே போய் நான் சைனிங் ஆஃப் கொடுத்துக்கிறேன். ஃபைனலி ட்ரிப்பு எல்லாமே, ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, மலை ஏறி இறங்குறது ஃபைனலி முடிஞ்சிச்சு. இதோட சைனிங் ஆஃப். நான் NMC ரஞ்சித், சூர்யா, ஜெகன், பாய். நெக்ஸ்ட் வீடியோ அது எங்கே போகிறோன்னு தெரில. நான் ஏற்காடு பிளானிங்காக, அது ஒகேனக்கலான்னு தெரில. போகிறப்ப போடுவோம். பை. Thank you. Whoa, whoa.